இல்லை மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது என்பி பிரதர்ஸ். வேறு ஒன்றும் இல்லைங்க, சளி பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோதான். லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு. இன்றைக்கி வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் கிரிக்கெட் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி யாரும் கோலின்னு போட்டிருந்துச்சு ஃபஸ்ட்டு பவுலிங்கு. ஓ நம்ம பவுல் இல்லையா? சரி ஓகே, ஓப்பனிங்ஸ் வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ கொஞ்சம் பவராக இறக்குவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. நம்ம ஒரு ஸ்டொக்கே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ இல்லை, ஸ்டெம்பு தெரிஞ்சிச்சு, ஸ்டெம்பு உடஞ்சிருச்சு, லவுடில் இருக்கிற மட்டும் உடஞ்சிக்கிச்சு. கைஸ் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, விதி சதி. இப்போ என்ன பண்ணலாம்? விதி இப்போ 0 போகுது, இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகுது. நான் நிற்கும் போது ஸ்ட்ரைட்டாக வரல, இப்போ ஸ்ட்ரைட்டா 0 என்னன்னே தெரியல. நான் இந்த பேட் வந்து கரெக்டாக நம்ம பார்த்தோன்னா இப்போ ஆவரேஜ் கொடுத்துட்டோம். 3 பால் 0 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து தோனி இறக்கியாச்சு, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து தோனி இறக்கியாச்சு. என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். அது உண்மைதாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து தோனி, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து யார் விராட் கோலி. அவர் தான் வந்து டீம் கேப்டனுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு தெரியல, ஒரு ஓவர் முடியாது, ஒரே ஒரு பால் தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் நம்மளே ஒரு பேர் வச்சு கூப்பிடுவீங்க. தோனிக்கு பதிலாக தோன். எப்படி இதில் பார்த்தீங்கன்னா தோனிக்கு பதிலாக தோன், கோலிக்கு பதிலாக கோலிக்கு பதிலாக கோவா. என்னடா சொல்கிற? விராட் கோலிக்கு வெறும் கோலின்னு தான் பேர், ஆனால் நான் கோன்னு கூப்பிட்றேன். கோன்னு கூப்பிட்டா கூட பரவாயில்லடா. கொக்கரக்கோ. இப்போ தான் ஆடுறாரு கைஸ் 116 ரன் எடுத்தா வின்னுங்க. சும்மா சொன்னேன் 4 போயாச்சு. பார்த்தா இல்லை நான் வந்து சும்மா சொன்னேன். நம்ம தானே ஃபஸ்ட்டு பேட்டிங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வேணுன்னா வந்து சொல்லுங்கள். பார்ட் 2 வந்து ஃபஸ்ட்லேருந்து போடணுமா இல்லை விட்டர்லேருந்து போடணுமா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஐயோ இது என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு சாரி உங்ககிட்டன்றேன் பாரு. இவனை பார்த்துட்டு நான் பாலை விட்டுடுங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 6 தூக்கலாமா? வேணா ரன்னு மட்டும் ஓடிக்கலாம். அந்த சைடு மட்டும் வரலன்னா 4 ஆயிருக்குங்க. எஸ் கைஸ் ரன். ஆனால் என்ன இந்த கேமில் பார்த்தோன்னா ஒரு மாதிரி 6 தூக்கலாமா? 6 அடிச்சுட்டு ரன்னு ஓடுற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க கைஸ். அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியும். ஆமாம், சொல்லி அடிச்சாச்சு. 6 அடிச்சு பாட சொல்லு நாகமூங்கு. சரி 6 அடிச்சு பாட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போடுற வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போகலாம். நம்ம என்பி பிரதர்ஸ் சேனலில் போய் பாருங்கள், போட்டிருப்போம். 1 நிமிஷத்துக்கு வந்து போட்டிருப்போம். அதில் வந்து இன்ட்ரோ சீனும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் கைஸ். ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் பேசுறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, போடுங்கடா. 20 ரன்னு எடுத்துட்டோம். என்னம்மா பண்றாங்க? குதியல் போடலாமா? கோ போடு. இவன் வேற புடுக்கா படுக்கான்னு. சரி இந்த மாலை படம் முடிஞ்சா 6 ஏறான். அப்படியா? அடிப்போம். நான் சொக்கு தாண்டா வச்சாடுவேன். இல்ல நாட் அவுட்ரா போடுங்கிறேன். நாட் அவுட்டு. கிளம்பு அவுட்டு தானே. இப்ப பாத்தீங்கன்னா அவுட்டு தானே ஆக போகுது. விக்கெட் பேக் சைடு எப்படியா? ஆனா இருந்தாலும் விக்கெட்டே இல்லை. பேக் எத்தனை? 20 கைஸ். நம்ம வந்து 22 ரன்னுக்கு 1 விக்கெட்டுன்னு இப்போ இருக்கோம். ஆமா 22 ரன் எடுத்தாச்சுடா. அது 3 ஓவர்ல. இந்த மாதிரி இதான் ப்ரோ சொல்றது. 4 போயிடுச்சா? 4 ப்ரோ. ஓகே 26 24ரா? 24ரா ப்ரோ. பாருடா விட்டு 26 ப்ரோ. 26ரா? சாரி गाइस, இவனுக்கு பார்த்தா கொஞ்சம் கண் குருட்டு போல இருக்குது. 26 கணக்கு கூட போட தெரியல. கணக்கு எனக்கு போட தெரியாதுன்னா இல்லடா. 22 கொஞ்சம் அப்புறம் 4 அடிச்சது 26 தான் கைஸ். இது யாரு கூட தெரியல. பார்த்தீங்களா காமெடியா? காமெடி இல்ல. நான் வந்துட்டேன் உள்ள வந்துட்டேன். இல்ல உள்ள வந்துட்டேன். இதுக்கே ஒரு ரன் அவுட்டு. இவன் வாய் வச்சா எல்லாமே பழிக்குமே. ரன் அவுட்டு. தேவையே இல்லாம ஒரு ரன் எடுத்துட்டேங்க நான் பாட்டுக்கு. சரி ஓகே, என்னவோ
எவ்வளோ நேரம்டா இதே காமிப்பீங்க சீக்கிரம் அவுட்டே 5 நிமிஷத்துல அவுட் ஆயிட்டேன் guys. 5 நிமிஷத்துல 2 விக்கெட் போட்டு 5 நிமிஷம் தான் guys. அதுக்குள்ள 2 விக்கெட் ஒத்துக்க மாட்டேனா அப்புறம் கிளம்புடா. ஒத்துக்க மாட்டான் நம்ம வர கோவத்துக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தலையை தூக்கி இப்போ தலையை குத்துறோம். தலாணி குத்தி என்னடா ஆக போகுது? அது மட்டும் இல்ல 2 ரன் ஓடியாச்சாடா அந்த ஓவர்ல ப்ரோ. இது 4ஆ ப்ரோ? நிறைய பால் விக்கெட் போயிருக்குது ப்ரோ. விக்கெட் போன பால் தான் ப்ரோ அடிச்சு விட்டு. விக்கெட் போற பால் தான் ப்ரோ அடிச்சு விட்டுருக்கோம். 26 ரன்னுக்கு 2 விக்கெட். இந்த பால் 6 தூக்கலாம் ப்ரோ. 6 தூக்கலாமே ப்ரோ. நான் சொக்கையா வச்சு அடிக்கிறேன். என்னத்துக்கு இந்த பாத்தியா சைடா போயிடுச்சு. சாரி ப்ரோ, கொஞ்சம் யாப்பம் வந்துச்சு. இவன் வேற என்னைய டென்ஷன். நான் தான் காய்கறி கற்பா மூச்சி. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கேன். அந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது எங்கள் அண்ணன். இப்போ நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காரு. நான் வந்து சொல்லியிருந்தேன் எந்த மூட இருந்தாலும் எந்த கிராணி 3 வந்து போட்டிருப்பேன் இந்த வாரத்தில். ப்ரோ நீங்கள் எந்த சேலஞ்சு வேணாலும் கொடுங்க, நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதில் வந்து நான் வந்து ஒருத்தர் வந்து அனுப்பிச்சுட்ருக்காரு, ப்ரோ கிராணி 3ல ஹார்ட் மூடு விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் கேம்லேயே ஹார்ட் மூட் ப்ளே பண்ணுங்க சொல்லியிருக்காரு. ஒருத்தர் சொன்னார் பேர் ஒரு கமெண்ட்டு, என்னடா டே தம்பிங்களா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்டிருக்காரு கைஸ். எங்களுக்கு மன வருத்தல் ப்ரோ. அதுக்கப்புறம் நாங்களும் கமெண்ட் பண்ணலாம் தான். எனக்கு என்னது, நாங்கள் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ஃபேமிலிஸ் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து என்ன தெரியுமா ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் கூட தாக்க பிடிக்க முடியல. ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு 6 அடிக்கணும்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஏன்றா ரன்னோடு போடுதில்ல, அப்போ ஒரு 6 அடிக்கலாம் கத்திக்கிட்டீங்க சார். அப்புறம் அடிச்சாலாம் அடிப்பேன்டா, ஆனால் அதை டைமிங்குள்ள தான் அடிக்கணும் காய்ஸ். ஆனால் எங்கள் அண்ணன் நான் சொல்கிறதுல வந்து இல்லை டைமிங்கில் அடிக்க மாட்டான். இல்லை நான் வந்து சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து கரெக்டான டைமிங்கில் தானே காய்ஸ் எப்பயுமே 6 அடிக்கணும் ப்ரோ. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் பார்த்தோன்னா இவன் பார்த்தோன்னா இவன் எப்போ பார்த்தாலும் 6 அடிக்கிறேன்னு பேரில் ஆள விட்டு ஆயிடுவான். எத்தனை ஆப்ஷன்ஸ் கூட எடுக்க மாட்டான், அதுக்குள்ளே இல்லையா ஆல் அவுட் ஆயிடுவான். அதெல்லாம் தெரியாது அப்படின்னு பாருங்களேன் ப்ரோ. நான் அப்படிலாம் அடிக்கிறது இல்லை, கேட்ச் அவுட் ஆகும். ஏன் இவங்க கூட கேட்ச் அவுட்டாக இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தானே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ கிரிக்கெட் போட்டாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவன் கேட்ச் அவுட் ஆனானா இல்லை WB பால் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை பற்றி ஒன்று இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கேம்னா ஓகே, கேம்னா 6 அடிப்பான். ஆனால் இதுவே ரியல் கிரிக்கெட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், 6 அடிக்கிறதுக்கு எப்படி தானே தெரியுமா? யார் சொன்னா? நான்லாம் டபுள் செஞ்சுரி எடுப்பேன் சரியா? அதில் ப்ரோ ஒத்த ஆளா நின்று டபுள் செஞ்சுரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை சரியா? கமெண்ட் இருக்கணும். அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை என்னைக்கும். ஆனால் நீ பார்த்தா நாங்கள் ரியல் கிரிக்கெட்டில் 6 அடிக்க தெரியாமல் உட்காந்துருந்தோம். இவன் வந்து எனக்கு 6 அடிக்க சொல்லி கொடுத்தான். சரி, அதுக்கடுத்து இதை அப்புறம் நம்ம 1 டைம் 6 மட்டும் பாரு அப்படின்ட்டு சரி 1 டைம் சொல்லிட்டேன். ஃப்ரீ ஃபயர் ஞாபகம் இருக்கேன். ஆமாம், 2 அடி போட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணுமா இல்லை கிராணி 3 வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வருதோ அதுக்கு நாங்கள் முக்கியமாக தான் ஃப்ரீ ஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 அடிக்க தெரியாதுன்ட்டால தொடர்ந்து 2 பால் 6 பிரவீனே, லேட் பாலுமே 6 போட்ட பிரவீனே ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முக்கியமாக யார் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பிளேயர்ஸ்லாம் ஒரு ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. நியூ பிளேயர்ஸ்னால் எல்லோ கலரில் இருங்க. அது என்ன கலரு? ப்ளூ கலர் கைஸ். நீங்கள் வந்து ஓல்டு பிளேயராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஆட்டும், ஓல்டு பிளேயர்னா ரெட் கலர் ஆட்டி கமெண்ட் பண்ணுங்க. நியூ பிளேயராக இருந்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எந்த கமெண்ட் அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் விட போகிறோம். ஓல்டு பிளேயர் அதிகமாக கமெண்ட் வச்சா ஓல்டு பிளேயர் எப்படி ஆடுவாங்க அதே மாதிரி தான் லோன் ஆஃபில் போயிட்டு 1 டாப் அடிச்சுறாங்க. உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறோம். நியூ பிளேயர்ஸ் எப்படி 1 டாப் அடிச்சு ஆடுறாங்களோ பார்த்தீங்களா? மாதிரி நாங்கள் ஆட போகிறோம். நியூ பிளேயர்ஸ் இப்போ எப்படி அழிச்சு பிடிச்சி ஆடுவாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஆட போகிறோம். உங்கள் இஷ்டம். நியூ பிளேயர் அதிகமாக தான் இது ஓல்டு பிளேயர். நண்பா, நமக்கு வந்து கொஞ்சம் 100K சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு வந்து வேணுங்க நண்பா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, ஏன்டா வெறும் 14 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கியே, நீ உனக்கே அதுக்குள்ளேயே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமான்னு கேட்பீங்க. எங்களுக்கு ஆசை தான் கைஸ். ஆனால் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணி விடலாம். நீங்கள் யாரும் நினைக்கவே இல்லை. இந்த காய்கறி கரப்பா மூச்சிக்கு காய்கறி டப்பா மூச்சின்னு தான் வைக்கணும். இன்னும் 1 ரன் எடுத்து ஆஃப் செஞ்சுருடா. பேசிக்கிட்டு நல்லா தான்டா விளாண்டுருக்கேன். ஸ்டொப் வச்சிடலாம். இன்னும் சைடை போ.
குக்கு மாறி மாறி ஜீரோ மாறி மாறி இப்போ சாக போகிறது யார் LBW அவுட்டு தானு ரன் ஓட்டண்டா போடா செஞ்சுடா. பிடிக்காது என்ன தெரியுமா சார், நீ பார்த்தா சும்மா சொக்கு வச்சாடுவீங்க. இவன் பார்த்தா 6 கை பால் 6 தான். இல்லை சார் பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. டேய் கை பால் 6 அடிக்கலாம் பிரவீனே, வேணான்னு நான் சொல்லலை. அப்பப்போ நான் அவுட்டு என்னடா அவன் பேட்டிங் ஆவரேஜ் கொடுத்ததுக்கப்புறம் கூட அவன் திருப்பியும் கொடுத்தாதான் பால் பறக்க முன்னாடி கொடுக்குற. இப்போ 6 அடிக்கலாம்டா, செம்மையான பால். அப்படியே போடு, அவ்வளோதான்டா. அப்படியே ஒரு 6 தூக்கியாச்சுங்க. மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 எல்லாம் இல்லை, நார்மல் 6 தான். ஆனால் இதை பார்த்தோன்னா நாங்கள் ரியல் கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். ரியல் கிரிக்கெட்னா இந்த கேம் தான், இதே ரியல் கிரிக்கெட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். 50 ஓவர் போட்டோம், அதுவும் வேர்ல்டு கப்பில் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ரன் அவுட் ஆகிட்டோம். ரன் அவுட்டெல்லாம் இல்லை ப்ரோ பக்கத்தில் இருக்கான் ப்ரோ. தூக்கி உருட்டி விட்டா கூட சீக்கிரமாக போயிடும் ப்ரோ. தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விக்கெட் ஆக முடியல ப்ரோ அவனால. இந்த பால் 6டா. ஓ இல்லை 6 இல்லையா? அவன் பார்த்தா ஸ்டெம்பை மறைச்சிருந்தான். ஸ்டெம்பை கரெக்டாக ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்தால் விக்கெட் விழுந்துருக்கும். சரி ஓகே. இவன் முந்திரி கூட தரமாக போயிட்டு ஸ்டெம்பையும் மறைக்காம அப்போ பண்ணிட்டான். ஒன்றும் இல்லை, நான் தள்ளி பிடிச்சிருந்தேன்ல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணும்னே பண்ணுறாங்க காய்ஸ். போட ஒரு 6 ஐயாடா. சரி வேற பரவாயில்ல விடுங்க. இந்த காய்கறி கருப்பாக முச்சி காய்களுக்கு வந்து அடுத்த பார்ட்டு வேணும்னா வந்து சொல்லுங்க காய்ஸ். நாங்கள் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் பார்ட்டாக போடலாம் இருக்கோம். இப்போயோ பார்ட்டாக போகிற அளவுக்கு நீ இருக்கே அப்படின்னு கேட்கீங்க. எங்களுக்கு பார்ட்டாக போடணும் ஆசை தான். சரி உங்களுக்காக போடுறோம். இல்லைங்க, உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்டு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். புதுசாக சவுண்டு அடித்து போதும். கிரிக்கெட் கேமுக்கு நான் 6 அடித்தேன் எப்படி தெரியுமா? அந்த சவுண்டு இப்போ உங்களுக்காக பாருங்க. ஜுக் 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 துக்கு டக்க 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 டக்கு ஒரு தீயில சொல்லெடுத்து அடி போடல மொழி எடுத்து பல போர்களை இவனைத்தான் வந்திருக்காடு. அடி எங்க ஒரு மாதிரி திரும்புதம்மா, சிங்கப்பூர் மாதிரி தெரியுதம்மா, அண்ணக்கு ஒரு மாதிரி தெரியும், அங்க ஒரு மாதிரி தெரியுமா. காமெடி பண்ண போகுது. இப்போ சீரியஸாக பார்ப்போம். ஒரு தீயில சொல்லெடுத்து எடுத்து அன்னொரு வந்திருக்காடு. பல போர்கள் இவனைத்தான் வந்திருக்காடு. 6 அடிக்கிற பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விக்கெட்டு போஸ்ட் ஜம்பு கிழிஞ்சுது. நீ தானே அப்புறம் இது பண்ண இவனே வாய வச்சுட்டு இந்தியா உனக்கு இந்தியா ஜெயிக்கணுமா பாகிஸ்தான் ஜெயிக்கணுமா? இல்லை பிரவீன், இந்தியா ஜெயிக்கணுமா பாகிஸ்தான் ஜெயிக்கணுமா? பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா நீ பாகிஸ்தான் நாட்டுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்துக்க. அப்படியா? இந்தியா தான் ஜெயிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவன் எப்படி தெரியுமா ஆடுறா? இந்தியாவுக்கு சப்போர்ட் மாதிரி ஆடல. இவன் பார்த்தோன்னா விக்கெட் விட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். நான் எப்படி வேணாலும் அடிப்பேன்டா. அதனோடா அதே உண்மை சொல்லிட்டா, அந்த பால் பற்றி சொல்ல போனால் 6 பால் 6 அடிச்சிருந்தா பால் பாட்டுக்கு பறந்து போயிடுவோம். இவன் முந்திரி கூட தரமாக போயிட்டு அந்த இது பண்ணிட்டான். அந்த விதை ஸ்ட்ரோக். இதில் டைவ் அடிக்கிற மாதிரி இல்லை. டைவ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்பயுமே அவுட் ஆக முடியாது கைஸ். இதுதான் உண்மை. சரி, எப்படியா இருந்தாலும் அவுட்டு தான். இப்போ கூட சிரிப்பு தான் வருது. ஏன்னா நீ நடத்த சம்பவம் அப்படி கிரிக்கெட் கேமில் ஒருத்தன் பேக் ஷாட் அடிச்சு எங்களை படுவச்சிட்டான். ஆனால் அந்த பால் நேற்று வந்து கிரிக்கெட் கேம் விளாண்டுருக்கும் போது நேற்று வந்து பேக் ஷாட் வந்து அடித்தான். இல்லை நேற்று வந்து பேக் ஷாட் வந்து அடிச்சோம்டா. சத்தியமாக புரியலங்கப்பா. நம்ம எவ்வளோ இழுத்து அடித்தோம் பாப்பா. இங்கேருந்து உருட்டுன்னு ஓடுறானா அம்பையர் கூட அவ்வளோ வேகத்தில் ஓட முடியாது. அவனே வயசானவன். ஓகே 6 தூக்கியாச்சு காய்ஸ். ஹைட்டாக 6 அடிப்போம். 6 போயிட்டு அப்படி திடீர்னு கேட்சா உனகண்டா மாப்பிள்ள தேடிலேருந்து கேட்ச் விட்டு போய் நிறைய விட்டு நடந்துருக்கு. சரி விடுங்க, அதெல்லாம் போயிடும். அப்படி உங்களுக்கு பார்த்தோம்னா 6க்கு ஒரு அடையாளம் காட்டா கீழே பார்த்தோன்னா 6க்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி காட்டக்கூடாது. 6 அடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்து இந்த மாதிரி காட்டுதில்ல, அந்த மாதிரி காட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 விழுகும். 6 அப்படியே அதுவே காட்டிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எல்பிடி இல்லை நாட் அவுட்டு. அதனால என்ன சொல்கிறது, அப்படி நீங்கள் வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. பண்ணுவோம். மண்டையில் அடிச்சுட்டு உட்காந்துக்கலாம். மண்டையில் அடிச்சுட்டு உட்காடுறியா? என்ன ஏய்
ஜஸ்ட்டு ஒரு ரன்னு ஒரு ரன் ஓடலாம் யோப்பா இல்லை 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 விக்கெட் இல்லை 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 விக்கெட் இல்லை இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க. இப்போ பார்த்தோன்னா விக்கெட் ஆயிடுச்சுருக்காங்களே போடுறா உழுவையா அப்படின்னு போடலாம். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுடா. இப்போ பண்ண போகிறோம். உங்களுக்கு பாட்டு வேணுமா வேணாமான்னு சொல்லுங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து போட்டு கொளுத்தலாம். நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா தொண்டை கட்டி சாவளே சாவளே தொண்டை கட்சிக்கு ஜாமா தொண்டை கட்டலா. இப்போ படுற பேசுங்க. ஏய் தொண்டை கட்டலா. இப்போ பால் படா அவுட்டா கிளம்புடா வீட்டுக்கு கிளம்புடா பாலை குடிச்சிட்டு. வீட்டுக்கெல்லாம் பாலை குடிச்சிக்கலாம் கிளம்ப மாட்டேன். வேணா நீ கிளம்புறேன்னா கிளம்பு. சைடு பால் அப்படியே தூக்கியாச்சு. வடாலே போட. சரி வேணா விடுங்க. எப்போ மேட்ச் முடிப்போம் நான் கேட்கல. ஆமாங்க இப்போ எங்கே பார்த்தோன்னா கொட்டாய் வருது. ஆனால் கொட்டாயை தாங்கிட்டு இப்போ நம்ம வீடியோ எடுத்து எனக்கு கொட்டாய் வந்துருச்சுங்க இவன் சொன்னதில். சிக்ஸு டே இவன் மட்டும் கத்தாமல் இருந்துட்டானா வச்சுக்கோங்களேன். இந்த பால் ஸ்ட்ரைட் பால் ஒரு சிக்ஸ் தூக்கிற வேண்டி தான். 6 பால் தூக்கிட்டாங்க. 6 சூப்பராக தூக்கிட்டாங்க 6. இப்போ வந்து ஜடேஜா வந்து நம்ம வந்து இறக்கி விட்ருக்கோங்க. நம்ம வந்து ஜடேஜா வந்து இறக்கி விட்ருக்கோம். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜடேஜா வந்து இருந்தார். ஓவர் முடிச்சுட்டு இல்லை போடு இல்லை நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜடேஜா இருக்காருங்க. நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜடேஜா முன்னாடியே சொல்லிட்டேன்ல. ஸ்ட்ரைக்கில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோலி. இன்னும் நான் சொல்கிறா பாருங்க அப்படின்ற மாதிரி தானே உங்களுக்கு இருக்கு. நம்ம இல்லைங்க இனிமேல் தாங்க சொல்கிறேன். இது நான் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜடேஜாங்க, ஸ்ட்ரைக்கில் தோனிங்க. அவ்வளோதாங்க. இதோட பார்ட் வேணுன்னா சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த பால் 6 தூக்க வேண்டிய பால் தூக்கிடலாமா? போட்டு ஸ்டெம்பு தரிக்குது. இந்த புளியங்கொட்டை தெரிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டெம்பு தெரிக்குதுங்க. ஓகே எத்தனை 10வது பாலில் 3 10வது ஓவரில் 3வது பால். சரி ப்ரோ. இல்லை 4வது பால். பார்த்தீங்கன்னா இது எத்தனை விக்கெட்டு ப்ரோ? 6 விக்கெட் போட்டாச்சு ப்ரோ. அதுக்குள்ளேயே 6 விக்கெட்டு அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் நம்ம 110 ரன் எடுத்துருப்போங்க. அந்த ஒரு விக்கெட்டை வச்சுட்டு என்னமா ஆட்டம் ஆடிருப்பேன் பார்த்தீங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு மட்டும் நான் தான் ஆடிருப்பேன். என்ன யார் இப்போவே நீ தான் ஆடுற. இப்போ ஆனது நான் இல்லை. கேட்ச் பிடிச்சோண்டா. இதுக்கு முன்னாடி ஆனது எங்கள் அண்ணன். இப்போ ஆனது எங்கள் அண்ணன். லாஸ்ட்டாலும் ஒரு விக்கெட்டில் என்ன தருவான். நான் விடாமல் 50 ஓவர். யார் சொன்னா? அதனால நான் வெறித்தனம் அடித்தேன். யார் சொன்னா? நான் வந்துட்டு லாஸ்ட் பால் நான் தானடா ஆடிருந்தேன். லாஸ்ட் பாலில் நான் வெறித்தனமாக விக்கெட் ஆகிருப்பேன். இப்போ ஆடிட்டு இருந்தானு. இதுக்கு முன்னாடி ஆடி விக்கெட் ஆனதில் எங்கள் அண்ணன். இப்போ நீ ஆடு. சரி ஓகே ஆடுறா. இந்த பாலில் ஏதாவது விக்கெட் விழுந்துச்சுன்னா அப்புறம் என்னையா சொல்லக்கூடாது சரியா? சரிடா. விக்கெட் விடாம மாறண்டா. சரி விக்கெட்டு விடு அப்புறம் வச்சுக்கிறேன். விக்கெட்டு விடு பார்த்துக்கலாம். சரிடா. சரி ஓகே வந்துட்டு சேலஞ்ச் விட்ருக்கேன். இவன் வந்து விக்கெட் விட்டுட்டானா எல்லோரும் இவங்க பாட்டுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை விக்கெட் விடல நினச்ச மாதிரியே விக்கெட் விட்டாங்க. சரி நீங்கள் மட்டும் நீங்கள் தான் 7 விக்கெட் பார்த்தீங்களா? நான் ஒரே விக்கெட் தான். 7 விக்கெட்டு. நீ வந்து ஒரு விக்கெட்டை போட்டாடா. 6 அடித்தா ஒரு விக்கெட் போட்ட. சரி ஓகே 110 ரன் எப்படியாவது இல்லை அடிக்கணும். இன்னும் ஒரு 10 ரன் தானா? சரி ஓகே ஒரு சிங்கிளில் தட்டி விடுவான். நாட் அவுட்டு. என்னடா ப்ரோ அவுட்டு தான் சொல்லுவானுங்க. ரீவன்னாலே அவுட்டு தான். இது இந்த ரீவன் பண்ணுறாங்க. சரி ஓகே பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நான் வந்துக்கிட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னை ஸ்லோவாக காமிக்கிறாங்க. கைஸ் சீட்டிங் கேம் சீட்டிங்கடா. சீட்டிங் இது கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன். சீட்டிங் தாங்க அது. கன்ஃபார்ம் சொல்கிறேன். சீட்டிங் கேம் தாங்க அது. என்னது வந்து பார்ப்போம். அவுட்டு நான் சொல்லலை. சீட்டிங் தான் அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடலான்னு இருக்கோம். ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலான்னு இருக்கோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா
ஓகே லாஸ்ட் ஒரு விக்கெட்டுங்க. இந்த பாலில் நான் இப்போ எப்படி மட்டும் ஆடுறேன்னு பாருங்க. தொடர்ந்து 2 அண்ணன் தான் ஆடுறான். ஓவர் கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 விக்கெட் இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு பால் 0 ஒரு பால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் நாங்கள் உங்களுக்காக ஃப்ரீ ஃபயர் விளையாடி நீங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வேணும்னா சொல்லுங்க போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த கிராணி சாப்டர் 3 அது ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். கிராணி சாப்டர் 3ல வந்து ஆர்ட் மூடில் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு அது சொல்லி மட்டும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ட் மூடில் ப்ளே பண்ணுங்க 50 ஓவர் போட்டு அப்படின்னாரு. அவங்க 2 பேருக்கு நம்ம ஒரு ரன் ஓடிடலாம், ஒரு ரன் ஓடிடலாம். என்னடா அவங்க ஒருத்தர் இல்லை இன்னொன்று ரன்னே நம்ம ஓடி இருக்கலாம் பேசாங்க. அங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் skip பண்ணிட்டேன். இன்னொன்று ஓடி இருக்கலாம் தேவையில்லாம் ஓடி. சரி ப்ரோ இப்போ சரி விடுங்க, புஷ் கொடுத்து ப்ரோ 6 பாலுது. பரவாயில்ல விடுங்க ப்ரோ. இதா பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. இந்நேரம் மட்டும் நான் அப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து விக்கெட் இருக்கும். ப்ரோ அதெல்லாம் இந்த பால் வந்து நான் 6 அடிக்கிறேன். ஏன்னா வந்து கைக்கு இந்த பேட்டுக்கு பாலாக போடுறான். ஜஸ்ட் மிஸ். இது பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 ரன் கிடச்சுன்னா 110 ரன்னுங்க. கடைசி விக்கெட் ப்ரோ. இந்த விக்கெட் வச்சு நான் தான் ஆடுவேன். எவ்வளோ நேரம் ஆடுவேன்னு பாருங்க. நீ ஆடி கிளிப்ப. சரி பார்த்துடலாம்டா. பேப்பரை கிளிப்ப. என்னடா பால் கரெக்டாக வரல. 110 அடிச்சுடான்ட்டு செஞ்சுரி ப்ரோ. வர கும்பிடு போடுறான் ப்ரோ. சோல் பால் பிடிக்கணும்னு தெரியல கும்பிடு போடுறான் ப்ரோ. சரி விடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே வீடியோ முடிஞ்சு நினைக்காதீங்க. லாஸ்ட் 3 ரன்ஸ் செஞ்சுரி எடுத்துடலாம். அடுத்த செஞ்சுரிக்கு வந்து நம்ம கிளம்புறதுக்கு ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பார்ட் வேணுமா வேணாமான்னு என்னன்னு சொன்னால் தான் நான் அடுத்த ஒரு முடிவு பண்ண முடியும். ஆமாம் அப்புறம் பார்ட் வேணும்னா சொல்லுங்கள், அப்போ தான் எங்களால் முடிவு பண்ண முடியும். ஆமாம் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ஈஸி மூட் ப்ளே பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அப்படியே ஓவர் மூடா. இதுக்கடுத்து பார்த்தோன்னா மீடியம் காய்ஸ். உங்களுக்கு மீடியம் வேணுமா இல்லை ஹார்ட் மூட் வேணுமான்னு என்னன்னு சொல்லி எக்ஸ்டிமேட் வேணுமா. ஏன் பின்னாடி தட்டி விட்டான்யா. சரி இதுலேயே 2 ரன் ஓடிடலாமே. ஏன் தடுத்து விட்டான்டா. போயிருக்க வேண்டிய பாலு தடுத்து விட்டான். சரி பரவாயில்ல, நம்ம 110 ரன் அடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோலையும் டான் பார்க்க முடியும். டான் 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 டான். இதோட வீடியோ முடிய போது டான் டான் 0 ஸ்ட்ரெயிட்டாக போட்டான் பாரு ப்ரோ. ஓகே சரி, கடைசியில் ஏதாவது நல்ல விதமாக நடக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோவை முடிச்சிடலாம். என்னாவது லீவுனா இதாண்டா லீவு. பேக் சைடு வந்து லீவ் கொடுத்தா அப்போ நம்ம அதில் இருந்து மேட்ச் முடிய போகுது ப்ரோ. ஓகே பாய் பாய் காய்ஸ், பாய் பாய் மக்களே. அப்புறம் சந்திப்போம்.